ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி பாருங்க நல்லா இருக்கீங்களா? யாராய் வேண்டா பிறந்துட்டு அசால்ட்டாக பேச பார்க்குறீங்க. வேறு யார்? நான் உங்கள் சிண்டாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு கருமத்தில் தான் பார்க்க போகிறோன்னா லவ் சினிமாவில் சீசன் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிச்சிமின்னு நினைக்கிறேன். அது அளவு வாய்க்கில் வர மாட்டேங்குது. அதாவது அந்த பிள்ளைக்கு மட்டும் இந்த எபிசோடில் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்கப்பா. சரி காற்று போட மாதிரி பேசிகிட்டு இருக்காம காற்றை பேச ஆரம்பிச்சிடலாம். இது லவ் சினிமா அதுக்கப்புறம் வாய்க்கில் வரல. சீசன் 2ல் எபிசோட் 7 தான். கதையோட ஆரம்பத்தில் ஐயோ தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான்ப்பா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லி அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பா ஒரு வேளை நாங்கள் ரெண்டு தனியாக வந்துட்டோன்னு ஹீரோ யோசிச்சுட்டுக்கல, இந்தாப்பா என்னோட பாதி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க அவனு வாய் எடுத்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி கத்த அப்படி எங்கிட்டு எங்கப்பா ஒரு பக்கத்தில் நாயை காணும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஏமா அப்பையில் வரும்போது அவர் நாயை கூட்டி வரலையே அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேல. சரி வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு ஒருத்தர் நிற்க அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குது. அந்த இடத்துல எத்தனை விட்றேன் நீ என்ன பண்ணுறேன் ஏம்மா என் குரூப்பை நான் மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பையில் ஃபோன் வர யாரு ஒருவே எந்திரிச்சிட்டாளா சொல்றி அப்படின்னு சொல்லி கேட்டவனே எதுக்கு நீ கால் பண்ண ஏண்டி நான் உனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன் பார்க்கல அப்படி கேட்டேனே இஷ்டம் மாடக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. அதை பாரு நீ அழிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டவனே எதை அப்படி சொல்லி கேட்டேன். நீ எனக்கு தெரியும் நீ தான் அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருப்பா அது ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. என்னம்மா சொல்கிறேன் நீ கொழுப்படுத்த என்னை கத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன வார்த்தை சொல்கிறேன் நான் வரத்துக்கு மட்டும் அது இருந்துச்சுன்னு செத்தடி அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சோன்னே ஆகா என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவன் என்னை மிஸ் பண்ணா நினச்சா எரும மாடி என்னமோ பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் அந்த வெப்சைட்னா என்ன அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிட்டு எப்பா நம்ம வந்துட்டப்பா இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது எனக்கு அந்த ட்ராகன் வந்து ஃப்ரீக்வன்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி தான் இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறேன் அப்படி ஹீரோ கேட்டோன்னே எப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ராகன் 7 பாட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாய முறி உனக்கு அந்த சைடு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்மளால போக முடியுமா அதான் கப்பல் போதே அதில் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாப்பா போவோம் அப்படின்னு சொல்ல அப்படி ஒரு இமேஜினு சரிவா போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கலே ஒரு பொண்ணு நிற்குது. சிச்சிமியா நீ என்னமா பண்ணுற அப்படி கேட்டோன்னே ஹீரோ அப்படின்னு சொல்லி ஓடியாது கட்டி பிடிக்க நான் உங்களை 2 பேரும் இந்த இடத்துல பாப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன ட்ரிப்புக்கு வந்தியா அப்படி கேட்டோன்னே ஏப்பா நீனுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். சாரிப்பா தெரியாம நான் அவனை கட்டி பிடிச்சிட்டே அப்படின்னு சொன்னேன். நீ ரொம்ப லேட்டாக கட்டிட்டு என்ன தைரியம் இருந்தால் என்ன ட்ரெட்ரிக்கில் நீ குறுக்கால வருவேன் உன்னை நான் விட மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீ ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்துட்டு சரி நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வந்திருக்கீங்களா இல்லைண்ணா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி இந்த டைம் விடுறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை தொலைச்சிட்டே வரேன் அதை போய் கண்டுபிடிக்கணும் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போக அப்புறம் இதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சி எப்பா 500 ரூபா காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போனா நீ பேக்கை தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாப்பா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா ஃபோன் எங்கடி அதுவும் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். விலங்கு நீ வீட்டுக்கு போக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கவலைப்படாப்பா இந்த ஓல்டே என்னென்ன லிங்க் ஆகிருக்கு அதனால் அசால்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பயமுடு அது ஒன்றால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். சரி இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் சொன்னது நான் வரேன் ஐயோ என்ன சொல்ல போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவளே இருந்துச்சு சரி இந்தாமா அந்த காசை வச்சுட்டு உடனே எங்கே போக முடியுமோ அங்கே போய்க்க போக சொல்லலை காசை வேஸ்ட் பண்ணாதடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். அப்போல சரி வாங்க என் கண்ணோட சக்தியை பயன்படுத்தி உன்னை அதை நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இதெல்லாம் குறுப்பாக தேடி போயிட்டு இருக்கல இங்கிட்டு பார்த்தா ஆக்கா என்னவா இருக்கும் இந்த வெப்சைடு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோன்னே என்னது மோரி சமரை சைக்கோவே என்ன தைரியம் இருந்தால் ஃபேக் மோரி சமர் நீ மோரி சமரை பற்றி இது மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது 4 அடி நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்கிட்ட விளையாடாதடி நீ தானே ஃபேக் மோரி சமர் நீ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் வேறு யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க அப்படி இங்கிட்டு எப்பா நீ அதை எங்கே வச்சு எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நான் எங்கே போனேன் பஸ்ஸை விட்டு இறங்கினேன் அப்புறம் முட்டாய் வாங்கி தினே அப்புறம் இங்கிட்டு தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒருவேளை முட்டாய் கடையில் வச்சுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரையில இங்கிட்டு ஒரு மரத்தை பார்க்குதுங்க. வாவ் இந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச மந்திர சக்தி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னு சொல்ல திருந்தாதுக்கடா அதை பார் சிக்கிமி அதுவா அவன் பேக் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னேன். கவலைப்படாத எனக்கு ஏற்கனவே தெரியும் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே போய் எடுக்க போகிற இடத்துல ஒருத்தர் என்ட்ரி ஆகிறான். ஏஞ்சல்ப்பா அது குரங்கடி அப்படி சொன்னேன். இல்லை அது டார்க் ஃபாலோவராக இருப்பார் சொன்னேன். இப்போ தான் நீ குரங்குன்னு சொன்னி அப்படி சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட விட்டு போய் விட்டா நான் அதை பார்த்துக்கிறேன். அது கடிச்சிருண்டி அப்படி சொன்னேன். எப்போ அது எப்படிப்பா எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி வேறு வழி இல்லை நானே பண்ணுறேன் உனக்கு ஞாபகம் இருக்கா செகண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது அதுவாப்பா சரி அப்படின்னு சொன்னோடனே அப்படியே வாங்கிட்டு இருந்து ஓட ரீக்கா கொஞ்சம் தள்ளி நில்லுமா பின்னாடி அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு சரி இப்போ நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு வரவெல்லாம் வைக்க எப்பா கிடச்சிருச்சுப்பா சரி ஓடிடி அப்படி சொல்லோட
ஏம்மா உனக்கு ஒன்றாலே ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா உனக்கு செகண்ட் பர்மேஸ்லாம் நான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேனே. எப்படிப்பா அதெல்லாம் மறக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் உங்க கூட இருந்ததெல்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி அந்த இடத்து நான் மாற முடியும், எப்பவுமே நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போல ஒரு டோக்கன் எடுத்து காமிக்க இது என்னதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேனே. எனக்கு தெரியும் நீ நிறையா தான் மறந்துட்ட அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேலே. அப்போல இவளும் வந்துடுறா. சரி எந்திரிமான சிக்கிமையே வத்துக்கிட அதை பார்த்துட்டு என்னது டோக்கனா எப்பா நீ கான்ட்ராக்டை மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓட என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி எங்கிட்டு என்னப்பா இந்த சிலையிலே நான் இல்லை நான் தான் சொன்னேன்லேடி அவர் இங்கிட்டு வரும்போது நாயை கூட்டியார்ல அப்படி சொல்லிட்டு இருக்கேலே. அப்போலே ரீக்கா போகிறது இது எல்லாரும் பார்த்துருதுங்க. அப்படி இங்கிட்டு எப்பா எனக்கு தெரிஞ்ச அவள் தொலைஞ்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், ஃபோன் எல்லாவே எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. எப்போ அதில் என் மேலே தப்புதாப்பா ஏமா ஓ மேலே இல்லை, நம்ம ரெண்டு பையன் தேனதில் அவளை கண்டுக்காமட்டு என் மேலே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. சரி அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத, நீ போய் ஹோட்டல் கரெக்டாக போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவும் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக அப்போல அவ்வளோ ரீக்கா சொன்னதை யோசிச்சு பார்க்க அப்படி இங்கிட்டு ஏப்பா நீ வர ரொம்ப குண்டாயிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு இருக்கேல. கால் வரவும் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏம்மா எனக்கு ஒரு முக்கியமான செய்தி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே சரிப்பா தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இங்கிட்டு போக அப்படி இங்கிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் நீ எப்படி தனியாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் தனியாக பிரிஞ்சனால தனியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போல ஏண்டா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போல ஒரு மெசேஜை பார்த்துட்டு எப்பா வரைபடம் வந்திருக்கு நான் போய் தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட அப்படி இங்கிட்டு என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படி தனியாக விட்டு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். எப்பா சரிம்மா நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். அப்போ எங்கே அவள் கேட்டோன்னே அவள் இப்படி ஒரு லொக்கேஷனை பார்த்து போனா அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண இன்னொரு கால் வருது. என்ன குசுக்கா கால் பண்ணுறேன் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க டேய் அண்ணா என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்த என்னது நீனுமா அப்படி எங்கிட்டு எப்பா அவனை ரொம்ப தூரம் வர வச்சதுக்கு மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத நான் தனியாகவே வந்திருக்கேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன்னு உன்கிட்ட காமிக்கிறேன், நான் அந்த சூரிய ஒளியோட வேகமானவ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணேன். அப்படி அந்த மேஜிக் டேபிள் சக்தி நீ பார்க்க விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே. எப்பா நிப்பாட்டிக்கலப்பா உன்னை நான் ஒன்றும் ஃபைட் பண்ண கூப்பிடல, நீ என்னையும் ஹீரோவையும் தப்பாக புரிஞ்சுக்கிறியான்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் ஹீரோ இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எப்பா நான் அவனை அப்போலேருந்து ஹீரோனே கூப்பிட்றேன் அதனால் அப்படி கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்புறம் நீங்கள் 2 லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே சரி எனக்கும் அது மாதிரி நடந்துச்சுப்பா. என்னது ஆமாப்பா எனக்கு ஹார்ட்லாம் படபடப்புலாம் தொடுத்துச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போக ஹீரோ என்னப்பா டைமென்ஷனல் கோட் ஓப்பன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிவிடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே என் கூட பழக நான் எல்லாத்தையுமே மறந்துகிட்டே இருந்தேன், நான் ஒரு கட்டத்தில் மொத்தமாகவே மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடைய ஹீரோனி கேட்க கவலைப்படாதப்பா அப்புறம் நான் என் முடிவில் நான் கரெக்டாக இருக்கலாம்னு நினச்சி அப்படி சொன்னேன். இயற்கை அடிப்படையில் நான் மேஜிக் டைவிலாகவே இருக்கலான்னு முடிவு பண்ணி அப்புறம் என் வாழ்க்கையை என் சக்தியால் நகர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீ என்ன பண்ண போகிற, நீ இப்படியே தான் இருக்க போறியா, அவனால் அவனுக்குள்ளே உள்ள டிராகனை எழுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டவனே என்னால் முடியும் அப்படின்னு சொல்ல சரிப்பா பாருப்பா என்னையும் தேடுவாங்க டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓட அப்போல ஹீரோ கரெக்டாக வந்துடுறான். சிக்கிமி எங்கப்பா அப்படி சொல்லி கேட்டோடனே அவதான் அவன் நீ இங்கே இருக்கேன்னு சொன்னா அப்போதான் நான் தேடி வந்து எங்கே போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அப்படி இங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இது யார் கிரியேட் பண்ணியிருப்பா யார் அவ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இருந்தால் இதுக்கு பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்புறதுக்கப்புறம் என்னது இது அவங்களா அப்படின்னு சொல்லி கத்த அப்படி இங்கிட்டு என்னை மன்னிச்சுக்கப்பான்னு ஹீரோ சொல்ல இல்லைப்பா இது ஏன் தப்பு தான், நான் அப்படி போயிருக்கக்கூடாது. அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இல்லை மாதம் வருஷ கணக்காக அவங்க கூட எப்படியே நடந்துட்டு தெரியலான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லப்போனால் நம்ம இன்றைக்கே கரெக்டாக சுற்றலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே. எப்பா நில்லுப்பா இது ரொம்ப லேட்டாச்சுன்னு எனக்கு தெரியும், சரி இந்தா இன்றைக்கி உனக்கு என்னோட பிறந்த நாளில் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆமாம் எப்படி உனக்கு தெரியும், நீ எப்படி சீக்கிரட்டை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். ஏண்டி நீ இந்த இமெயில் வச்சிருக்கல அதெல்லாம் உலகமே பார்க்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே ஓ ஆமால அப்படியே இது என்னன்னு திறந்து பார்க்க ஓ இதுவா ஆமாப்பா உன்ட்டு பழசாயத்தில் நீ இதை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ அப்படி பண்ண அப்புறம் இதை கையால் பண்ண நினச்சிட்டு ஒன்று போட்டுவிட்டேன். எப்பா இது சூப்பர் சக்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமெடியாக பண்ணேன்.
அப்போல சிச்சிமி சொன்னேன் நான் வர்றேன் எப்பா உனக்குள்ளே அந்த ட்ராகன் இருக்கிறத நீ நம்புறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே அவனால் எழுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஏய் நீ என்னை அப்படி சொல்லாதம்மா, இருந்தாலும் எனக்கு முத ட்ராகன் இருக்கிறதுல நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் நம்புறதுனால எந்த ஆபத்தும் நடக்க போகிறது இல்லையே அப்படி சொன்னோன்னே அப்படா அதுக்குன்னு டார்க் ஃப்ளேம் எனக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஆனால் நீ இதுதானே பண்ணிகிட்டு இருக்க, இது வேற எதுக்காகமா அப்படின்னு சொன்னோடனே யூட்டா ஐ லவ் யூப்பா அப்படின்னு சொல்ல இதோடைய இந்த எபிசோடு முடியுதுப்பா. இது வர போகிற எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும், அதனால் மிஸ் பண்ண பார்த்துருங்க. நானும் சீக்கிரம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்னு நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணுறேன்ப்பா. சரி பார்த்து உடம்பு பார்த்துக்கு நேற்று சாப்பிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய்.